ஹாய் மக்களே வணக்கம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கடைசியாக மருந்து அடித்து ஒரு 6 நாள் ஆயிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே அடித்த மருந்து வந்து சுரட்டைக்கு நம்ம போடலை. ஏன்னா அந்த ஒரு சில மொட்டு பூவு அந்த வர்ற காய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோணலாக உருட்டிக்கிட்டுன்னு சொன்னீங்களா, அதுக்காக நம்ம மருந்து போட்டிருந்தோம். இப்போ சுரட்டைக்கு மருந்து நம்ம போட்டு இப்போ அடித்தாச்சுங்க. அடித்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். என்ன மருந்துன்னு சொல்கிறேங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோ. மக்களே, நம்ம அந்த வைரஸ் செடிக்கு பார்த்திங்கன்னா நோ வைரஸ்னு சொல்லி ஒன்று போட்டு அடித்தோம் பார்த்திங்களா. ஏற்கனவே ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன். இன்னொரு கோட்டிங் வந்து இப்போ இந்த மருந்தில் கொடுத்துட்டான். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செடி வந்து அந்த வைரஸ் விழுந்த செடி தான். இன்னும் ஓரளவு பாருங்கள், இந்த தளவு வருது, டசன் மாதிரி வருது பாருங்கள். இது வந்து பியூராக வந்து இந்த செடி மாதிரிலாம் வராதுங்க. ஆனால் ஓரளவு மேற்கொண்டு இந்த மாதிரி வந்து அடுத்த செடிகளுக்கு பரவாமல் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த நோ வைரஸோட வேலை. நம்ம அடித்த வரையிலும் ஓரளவு பரவாயில்ல, ரிசல்ட் நல்லாயிருக்கு. அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம திரும்பவும் அதை பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்து சம்பா ஃபீல்டுங்க. சம்பா அதான் வந்து பாருங்கள், தனி நெட்டுக்காய் இந்த பாருங்கள். இது இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா குண்டு மிளகாங்க. இது ரகம் பார்த்திங்கன்னா ரங்கான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸான ரகம் தான். அதான் பாருங்கள், இதோட காய் வந்து இருக்குங்க. ஆனால் அப்போதைக்கு வந்து எடுக்கலாம். அடியில் இருக்கிற காய் மட்டும் ஒரு 4 காய் 5 காய் எடுக்கலாங்க. ஆளுங்க வந்து களை வெட்டிகிட்ருக்காங்க. ஒரு 2 நாள் கழித்து தான் நம்ம அதை எடுக்கணுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா குண்டு மிளகா தாங்க. ஆனால் இது வேறு ரகம். அந்த காட்டிலுமே இது வந்து ஒரு 13 நாள் 14 நாள் லேட்டாக நட்டதுங்க. இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா. சரி வாங்க மக்களே, இந்த தடவை வந்து நம்ம சுருட்டைக்கான மருந்துகள், மற்றபடி இந்த வெள்ளை இதெல்லாம் என்ன மருந்து பயன்படுத்தியிருக்குன்னு சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நம்ம இப்போ பயன்படுத்தியிருக்க மருந்து பார்த்திங்கன்னா முழுக்க சுருட்டைக்கான மருந்து. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை மாதிரி உண்டாலையும் சின்னதாக ஒயிட் கலரில், அதுக்கு இந்த வைரஸ் வந்து அடுத்து பரவாமல் இருக்கிறதுக்கான மருந்து தாங்க போட்டிருக்கு. இப்போ நம்ம போட்டிருக்க மருந்தில் பார்த்திங்கனாக்கா பூச்சி, மற்றபடி காய்களை இந்த இலையத்தை திங்கக்கூடிய புழுவோ இல்லை காயில் ஓட்டப்படக்கூடிய புழுக்களோ கண்ட்ரோல் பண்ணாது. ஏன்னா அதுக்கான மருந்து நம்ம போன மருந்து ஓட்டிட்டோம். போன மருந்தில் பார்த்திங்கன்னா நம்ம சுருட்டைக்கான மருந்து போடலைங்க. அதனால தான் இப்போ நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம மருந்து ஓட்டுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸோடெக்ஸுங்க. இது வந்து சுருட்டைக்கு நல்லாவே கேட்கும். அதாவது எல்லா வகையான மைட்ஸையுமே சார் உறிஞ்ச பூச்சிகளையும் இது கேட்குங்க. டேங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம 20 ml போட்டிருக்கோங்க. 12 லிட்டர் தண்ணி. இது ஃபஸ்ட் மருந்துங்க. அடுத்து இன்னொன்று பார்த்திங்கனாக்கா அந்த BACF பாரத் அக்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் கம்பெனிங்க. பிரைட் நேமு. இது வந்து இன்னும் கெமிக்கல் நேம் பார்த்திங்கன்னா அஸ்டிமாப்ரைடு 20% SP ஃபார்மேட்டில் இருக்குதுங்க. இது வந்து 1/4 கிலோ டப்பா. டேங்குக்கு 10 கிராம் போடலாங்க. நம்ம வந்து வெள்ளை தாக்குதல் நம்மள்ட்ட அதிகமாக இல்லை. இருந்தாலும் இதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சும்மா நம்ம அவுட்டில் பார்த்திங்கன்னா 1 2 பறந்துச்சு. பக்கத்தில் தென்னை மரம் வாழை மரம்லாம் இருக்குது. அதில் பார்த்தனால நம்ம அதை வந்து அடிச்சிருக்கேங்க. ஆனால் இந்த வெள்ளையை பார்த்திங்கன்னா அதிகமாக வைரஸை பரப்பக்கூடிய வேலையை செய்கிறதே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை தாங்க. அதனால் இது பார்த்திங்கன்னா டேங்குக்கு 10 கிராம் அளவு எடுத்துருக்குங்க. இது ஒன்று போட்டிருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நோ வைரஸுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல போடும்போது வந்து அளவு கம்மியாக போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா டேங்குக்கு 40 மில்லி அளவு போட்டிருக்குங்க. இந்த நோ வைரஸ் போட்டிருக்குங்க. இது 3. 4வது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து மேக்செட்டு ஒட்டுப்பசை. நம்ம ஒட்டுப்பசை போடாமல் மருந்து அடிக்கிறது இல்லைங்க. இது டேங்குக்கு 10 mlங்க. இதாங்க நம்ம வந்து சுருட்டை, வெள்ளை வைரஸுக்கான மருந்துகள். அதாவது மொத்த ஃபீல்டில் நம்ம அடித்த 6வது மருந்து இதுங்க. மருந்து அடித்தாச்சுங்க. அடிச்சுட்டு தான் உங்களுக்கு வீடியோவே போடுறேன். மற்றபடி நம்ம வீடியோலாம் நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, சந்தோஷம். ஆனால் அந்த லைக்கு கமெண்டுங்கிறது முக்கியம். அதை கொஞ்சம் மட்டும் மறந்துடாதீங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.